அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. டியூஸ்டே மார்னிங். ஸோ மக்களே, எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரியா இல்லை உங்களுக்கு இப்படியான்னு சொல்லுங்கள். மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இதுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்காதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்பவும் போலதாங்க. ஸோ இன்றைக்கி அர்ஷத் குட்டி தயிர் சாதம் கேட்டான். ஸோ கொஞ்சம் கோல்டாக இருக்குது வேணாம் தம்பின்னு சொல்லிட்டு பீட்ரூட் சாதம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பீட்ரூட் நல்லா சீவி எடுத்து வச்சுட்டேன். ஸோ எனக்கு ஹிப் பெயினாக இருந்ததுனால எனக்கு உளுந்தங்களிக்கு கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். பீட்ரூட் சாதத்துக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எப்போதும் குழந்தைங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சாதம் செஞ்சு கொடுங்க. ஸோ 10 போல் சின்ன வெங்காயம், திருவண்ண பீட்ரூட்டு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். இதுவும் சாதம் சேர்த்து கொத்தமல்லி தூவி கிளறி எடுத்துக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ தொட்டுக்கிறதுக்கு முட்டை வச்சுருக்கேன், ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் வச்சுருக்கேன்.